Hi all, இன்னைக்கு நம்ம வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரவுலட் ஆக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ரவுலட் ஆக்ட் வந்து பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பாலிசி. அந்த பிரிட்டிஷ் பாலிசி எந்த மாதிரினா, ரேலி த மாட்ரேட்ஸ் எல்லாம் ரேலி பண்ணணும். மாட்ரேட்ஸ் எல்லாம் வந்து கம் டுகெதர், எல்லோரையும் அவங்களை வந்து கேதராக வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. that the Indian Councils Act of 1919 and Rowlatt Act வந்து ரெண்டுமே ஒரே வாட்டி ப்ராமில்கேட் பண்ணுறாங்க, ஒரே வாட்டி ஃபோர்ஸுக்கு கொண்டுட்டு வராங்க. ஸோ வேர்ல்டு வார் நடக்கிறப்போ அந்த டைமில் நிறைய ரெப்ரெசிவ் மெசேஜ், ரெப்ரெசிவ்னா சப்ரெஸ் பண்ணுறது. லைக் இப்போ ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறது, அதுதான் ரெப்ரெசிவ் மெஷர்ஸு. நிறைய ரெப்ரெசிவ் மெஷர்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க அகெயின்ஸ்ட் யாருன்னா டெரரிஸ்ட் மேலேயும் ரெவல்யூஷனரிஸ் மேலேயும். அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இந்த வேர்ல்டு வார் இருக்கிறப்போ. ஸோ இந்த டெரரிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரிஸை வந்து ஒன்று ஹேங் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா இம்ப்ரிசன் பண்ணுறாங்க. லைக் லாங் டேர்ம், ரொம்ப நாள் வந்து லைக் 5 years 10 years வந்து இம்ப்ரிசன் பண்ணிடுறாங்க. அப்போது வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கு, ஓகேங்களா. அந்த டைம் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கு. அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அவங்களே வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா கண்டிப்பாக நிறைய ரெப்ரெசிவ் பவர்ஸ்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ இருந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் இருந்த மெம்பர்ஸ்லாம் வந்து எவ்வளோதான் அப்போஸ் பண்ணாலுமே கவர்மெண்ட் வந்து ரவுலட் ஆக்ட் 1919 பாஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ திஸ் ஆக்ட் எம்பவர்ட் தி கவர்மெண்ட் டு இம்ப்ரிசன் எனி பர்சன் வித்தவுட் ட்ரையல். ஸோ வித்தவுட் ட்ரையல், காரணமே இல்லாமல் இப்போ ஒரு பர்சன் மேலே வந்து உங்களுக்கு டவுட் வருதுன்னா அந்த பர்சனை வந்து இம்ப்ரிசன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரவுலட் ஆக்டில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. லைக் பர்சன் வந்து எந்த பர்சனாக இருந்தாலுமே இம்ப்ரிசன் பண்ணலாம் வித்தவுட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு. காந்திஜி அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட அசோசியேட்ஸ்லாம் வந்து ஷாக் ஆகிறாங்க ரவுலட் ஆக்டை கேட்டு. ஸோ it was the Satyagraha Sabha founded by Gandhi, which pleaded to disobey the act first. So in Satyagraha Sabha வந்து காந்தி ஃபவுண்ட் பண்ணுறாரு இல்லையா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆக்டை வந்து நம்ம டிசோபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன் த பிளேஸ் ஆஃப் தி ஓல்ட் அஜிடேஷனல் மெத்தட்ஸ் such as, ஸோ முன்னாடி வந்து ஓல்டு அஜிடேஷனல் மெத்தட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, மீட்டிங் பண்ணுறது, பாய்காட் ஆஃப் ஃபாரின் க்ளோத்ஸ்லாம் வந்து பாய்காட் பண்ணுறது, யாரும் வாங்காமல், பிக்கெட்டிங் ஆஃப் டாடி ஷாப்ஸு, பெட்டிஷன்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், அ நோவல் மெத்தட் வாஸ் அடாப்டட். முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் அடாப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது சத்யாகிரகா வந்து சத்யாகிரகா வாஸ் வெப்பன் டு பி யூஸ்டு. சத்யாகிரகா வந்து ஒரு வெப்பன் அப்படின்றாங்க யூஸ் பண்ணுறதுக்கு, வித் தி வைட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேபர். இந்த டைமில் வந்து லேபரர்ஸ் கூடமே நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆர்டிசன்ஸ், பெசன்ட் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பெசன்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த இதில் சிம்பிளாக கருதப்பட்டது வந்து காதி. நம்ம வந்து காதி க்ளோத்ஸ் போட்டாலே அதுவே ஒரு வந்து நேஷ்னலிசம் தான், நம்மளே பண்ணுறது தானே இது. ஸோ இந்த காதி தான் யூனிஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஆயிடுச்சு, காதி வந்து சீக்கிரமாகவே யூனிஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் ஆகிடுது அப்படின்றாங்க. இந்தியா ஸ்வராஜ் would be a reality only when the masses awakened and became active in political work. ஸோ இந்தியா ஸ்வராஜ், இந்தியாவோட ஃப்ரீடம் எப்போ ரியாலிட்டி, எப்போ வந்து நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுவோன்னா, நிறைய மாசஸ் வந்து அவேக் ஆகணும், லைக் இன்னும் தெளிவு வரணும், அப்புறம் பொலிட்டிக்கல் ஒர்க்லலாம் எங்கேஜ் ஆனானா அதுவே வந்து இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படின்றாங்க. Almost the entire country was electrified when Gandhi called upon the people to observe Hartal in March-April 1919. Hartalனா ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் ரவுலட் ஆக்ட். காந்தி வந்து கண்ட்ரியில் இருக்கிற எல்லாரையும் வந்து இந்த மார்ச் ஏப்ரல் வந்து ரவுலட் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரைக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ரவுலட் ஆக்ட் ஸ்ட்ரைக்லேயே வந்து இந்த கிலாஃபத் இஷ்யூ கூட வந்துடுது. அந்த கிலாஃபத் இஷ்யூ வந்ததுனால ஹிந்து முஸ்லிம்ஸ் வந்து யூனியன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியன்வாலா மேசக்கர். ஸோ ஜாலியன்வாலா மேசக்கர்னா என்னென்னா, இந்த கொலோனியல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆங்க்ரியாக இருக்காங்க அந்த மாசை பார்த்து. எக்ஸாம்பிள் பஞ்சாப் ஏரியாவே வச்சுக்கோங்க. பஞ்சாப் ஏரியாலெலாம் வந்து இந்த பீப்புளெலாம் வந்து ரொம்ப எந்தூசியாசமாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. லைக் வந்து நம்ம எல்லாருமே நேஷ்னலிசம்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கொலோனியல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. அதனால வந்து அவங்க வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரியை வந்து எப்படியாச்சும் வந்து ப்ராப்பராக கொண்டுட்டு வரணும், இவங்களுக்கு நேஷ்னலிஸ்ட் ஐடியாஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க.
13th April 1919 அம்ரித்சரில் என்ன நடக்குதுன்னா 13th April 1919 அம்ரித்சர் டவுனில் ஜாலியன் வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்திருக்கு. அந்த பிளேஸுக்கு வந்து நிறைய பீப்புள் வந்து சேர்ந்துருக்காங்க. லைக் நிறைய பீப்புள் வந்து அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க ஜாலியன் வாலாபாவில். ஸோ அங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா நிறைய பேர் கூடிட்டாங்க. லைக் மோர் தென் 2000 பீப்புள் வந்து அங்கே வந்து அசம்பிள் ஆயிருந்திருக்காங்க. எதுக்குன்னா சத்யபால் அண்ட் சைஃபுதீன் கிச்லுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி 2000 பீப்புள் வந்து அங்கே கூடியிருந்திருக்காங்க. அப்போது மைக்கேல் டையர் இவர் வந்து லியூட்னன்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாபாக இருந்திருக்காரு. அண்ட் மிலிட்ரி கமாண்டர் வந்து ரெஜினல் டையர். ஸோ தே டிசைடட் டு டெமான்ஸ்ட்ரேட் த பவர்ஸ் அண்ட் டீச் த லெசன் டு த டிசென்டர்ஸ். டிசென்டர்ஸ்னால் வந்து லைக் ஃபாலோ பண்ணாதவங்க லைக் டிஸ்அக்ரி பண்ணுறவங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே, இந்த கவர்னர் ஆஃப் பஞ்சாப் அண்ட் மிலிட்ரி கமாண்டர், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போது அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கெலாம் வந்து நம்ம ஒரு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜாலியன் வாலாபாக்கு அந்த இடத்துக்கு வந்து ஒரே ஒரு நேரோவான வே தான் இருந்திருக்கு வெளியில் போக உள்ள வர. ஸோ அவங்க வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ட்ராப்பும் ஆடுறாங்க. கன்ஸில் வந்து ரைஃபிள்ஸ் கன்ஸ்லலாம் வந்து முடிகிற வரைக்கும் அந்த புல்லட்ஸ்லாம் முடிகிற வரைக்குமே வந்து அவங்க ஃபயர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நிறைய அஃபிஷியல் ஃபிகர்லாம் வந்து 379 மெம்பர்ஸ் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேலே வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுமே பஞ்சாபில் வந்து லைக் மார்ஷல் லா வந்து இம்போஸ் பண்ணிடுறாங்க. த்ரூ அவுட் இந்தியா என்டையர் கண்ட்ரி வந்து இந்த ப்ரூட்டாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. லைக் ஹாரிஃபைடு அட் த ப்ரூட்டாலிட்டிஸ். என்டையர் கண்ட்ரியே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னடா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாம்பே, கால்கட்டா, டெல்லி, லாகூர்லலாம் வந்து இந்த ரவுலட் ஆக்ட் அகெயின்ஸ்டாக நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து லைக் ஃபயர் பண்ணுறாங்க, ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த வயலன்ஸ்லாம் வந்து டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் எல்லாமே வந்து நிறைய நடக்குது. ப்ரொட்டஸ்டிங் அகெயின்ஸ்ட் த ப்ரூட்டாலிட்டிஸ் மெனி செலிப்ரிட்டிஸ் ரெனவுன்ஸ் தேர் டைட்டில்ஸ். இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த ப்ரூட்டாலிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும். ஸோ இந்த பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, ரவீந்திரநாத் டாகூர் அண்ட் ஸோ ஆன், அவங்க எல்லாரும் வந்து பிரிட்டிஷர்ஸ் கொடுத்த டைட்டில்ஸ்லாம் வந்து அவங்க திரும்ப கொடுத்துட்றாங்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு இம்மிடியேட் காசஸ் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு ரெண்டு இம்மிடியேட் காஸ் என்னென்னா, ஒன்று கிலாஃபத், இன்னொன்று வந்து பஞ்சாப் ராங்ஸ் வந்து ஜாலியன் வாலாபா மேசக்கர். கிலாஃபத் மூமெண்ட்னா என்னென்னா, வேர்ல்டு வார் நடக்கிறப்போ வேர்ல்டு வார் 1ல் டர்க்கி வந்து பிரிட்டிஷ் கீழே வந்துடுது. பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்போது டர்க்கியை வந்து அப்போது யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கேலிஃப் யாருன்னா லைக் முஸ்லிம்ஸ்க்கே அவர் ஹெட் மாதிரி, ஓகேங்களா. ஸோ அந்த கேலிஃபை வந்து லைக் பிரிட்டிஷர்ஸ் வந்து கொஞ்சம் கீழ்த்தனமாக வந்து நடத்துவாங்க. அதெல்லாம் வந்து முஸ்லிம்ஸ்க்கு பிடிக்காது. முஸ்லிம்ஸ்லாம் வந்து திரும்ப வந்து கேலிஃபோட பொசிஷன் கேலிஃப்க்கு ப்ராப்பராக கிடைக்கணும்னு சொல்லிட்டு கிலாஃபத் மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. கிலாஃபத் மூமெண்ட் லான்ச் பண்ணுறப்போ லைக் இந்தியாவிலே வந்து ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் சேர்ந்து கிலாஃபத் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் அதனால இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. So while the Khilafat issue related to the position of the Turkish Sultan vis-a-vis the holy place of Islam, the Punjab issue related to the exoneration of the perpetrators of the Jallian Wala massacre. ஸோ இவங்க டர்க்கிஷ் சுல்தான் காண்டி பண்ணுறவங்க இந்த கிலாஃபத்து. பஞ்சாப் பர்பட்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பஞ்சாபில் தப்பு செஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஜென்ரல் டையர் அண்ட் டுவாயர், அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு மெயின் காசஸாக இருக்குது. தப்பு பண்ணவங்கள வந்து விட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து உதாம் சிங் வந்து ஜாலியன் வாலா மேசக்கர் நடக்கிறப்போ ஒரு டீனாக இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு ஆர்ஃபன். அவர் வந்து கால்சா ஆர்ஃபனேஜில் வந்து வளர்ந்துருப்பார். அப்புறம் அவருக்கு வந்து உதாம் சிங் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. To avenge the killings of Jallianwala on 30th March 1940, he assassinated Michael O. Dwyer in Castanol of London.
ஸோ இந்த ஜாலியன்வாலா பாக் ரொம்ப நடந்திருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப கொடுமையானது இல்லையா. அதனால ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி அவர் வந்து மைக்கேல் வுட் வாயரை வந்து அசாசினேட் பண்ணிடுறாரு, கொலை பண்ணிடுறாரு. ஸோ உதாம் சிங் வந்து லண்டன்லேயே வந்து ஹேங் செய்யப்படுறாரு. எங்கன்னா பென்டான் வாயில் ஜெயிலில். காந்தி அந்த காந்தி காங்கிரஸ் வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி எப்படியாச்சும் ஹிந்து முஸ்லீம் வந்து யுனைட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஹிந்து முஸ்லீம் எப்போவுமே யுனைட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது முஸ்லீம் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிரிட்டிஷ் ஆளை வந்து பண்ணிடுறாங்க. பிரிட்டிஷ் வந்து பிட்ரே பண்ணிடுறாங்க முஸ்லீம்ஸ்க்கு. ஸோ முஸ்லீம் வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியோட வந்து சேர்ந்துடுறாங்க. த ஆலி பிரதர்ஸ் ஷுகா அண்ட் முகமது அண்ட் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வேர் பிரைம் மூவர்ஸ் இன் கிலாஃபத் மூமெண்ட். இவங்கெல்லாம் வந்து பிரைம் மூவர்ஸ் இன் கிலாஃபத் மூமெண்ட் பண்ணுறப்போ இந்து முஸ்லீம் யூனிட்டியும் வருது. இந்து முஸ்லீம் யூனிட்டி வரதுக்கு மெயினான காரணம் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து முஸ்லீம்ஸை வந்து பிட்ரே பண்ணிடுறாங்க. அதனால அவங்க வந்து மூமெண்ட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லான்ச் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எப்படி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து காந்திஜி வந்து டிசைட் பண்ணுறாரு. 31 ஆகஸ்ட் 1920 வந்து டிசைட் பண்ணுறாரு லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. முன்னாடியே வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒன்று நடக்குது. எங்கன்னா அலகாபாத்தில். அதில் வந்து என்ன டிசைட் செய்கிறாங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் லா கோர்ட்ஸ்லாம் வந்து பாய்க் அவுட் பண்ணிடணும். யாருமே கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெலாம் போகக்கூடாது. அப்புறம் லா கோர்ட்ஸ்க்கெலாம் வந்து யாருமே போகக்கூடாது. எல்லாமே வந்து பாய்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து காங்கிரஸ் மீட்டிங் நடக்குது, ஒரு ஸ்பெஷல் செஷன் எங்கன்னா கல்கட்டாவில் செப்டம்பர் 1920. அதுக்கப்புறம் அவங்க அப்போது வந்து திருப்பி வந்து பேசுகிறாங்க. காந்திஸ் ப்ரொபோசல் ஆன் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வித் கொலோனியல் ஸ்டேட் டில் சச் டைம் as Khilafat and Punjab grievances were redressed and self-government established. ஸோ கிலாஃபத் அண்ட் பஞ்சாப் வருத்தங்கள்லாம் வந்து ரெட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா என்னென்னா, பாய்காட் ஆஃப் ஸ்கூல்ஸு, லைக் யாரும் ஸ்கூல்ஸ்க்கு போகாமல், காலேஜஸ்க்கு போகாமல், கோர்ட்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், லெஜிஸ்லேச்சர்ஸ், ஃபாரின் குட்ஸ் யாரும் யூஸ் பண்ணாமல், ரிட்டன் ஆஃப் கவர்மெண்ட் கான்ஃபர்ட் டைட்டில்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து சார் அந்த மாதிரிலாம் வந்து டைட்டில்ஸ் கொடுத்து அவார்ட் பண்ணும், அது எல்லாமே திரும்ப கொடுத்துட்றது. இதெல்லாம் பண்ணுறது தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். கோஆப்ரேட்டே பண்ணாமல் இருக்கிறது தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஆல்டர்னேட்டிவாக நேஷ்னல் ஸ்கூல் பஞ்சாயத்ஸ்லாம் வந்து செட் பண்ணுறாங்க. ஸ்வதேஷி கூட்ஸ் வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி யூஸும் பண்ணுறாங்க. த ஸ்ட்ரகிள் அட் அ லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வாஸ் டு இன்க்ளூட் நோ டேக்ஸ் கேம்பெயின். இந்த ஸ்ட்ரகிள் வந்து அதுக்கப்புறமான ஸ்டேஜஸ்லாம் என்னவோ மாறுதுன்னா, நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸ், டேக்ஸே பே பண்ணாமல் இருக்கிறது. அப்புறம் சிவில் டிசொபீடியன்ஸ், நிறைய சிவில் லைக் 1000s 10,000s அந்த மாதிரி 10,000 20,000 பீப்புள் சேர்ந்து வந்து டிசொபே பண்ணுறது அந்த மாதிரி. A regular Congress session held at Nagpur in 1920 endorsed the earlier resolutions. Earlier resolutionsலாம் வந்து என்டோர்ஸ் பண்ணுறாங்க, திரும்ப கொண்டுட்டு வர்றாங்க நாக்பூர் செஷன் 1920. Another important resolution at Nagpur was to recognize and set up linguistic provincial Congress committees. இன்னொன்று ரெசல்யூஷன் என்னென்னா, லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டிஸ் கொண்டுட்டு வரணும். லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டிஸ்னால் மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டி, பாம்பே காங்கிரஸ் கமிட்டி அந்த மாதிரி. ஸோ மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டியில் வந்து தமிழ் தானே பேசுவாங்க, அதனால நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் அந்த மூமெண்ட்டில் வந்து சேர்ந்துப்பாங்க. In order to broad base the Congress, the workers were to reach out to the villages and enroll the villages in Congress. காங்கிரஸை வந்து ஒரு பெரிய பேஸாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி எல்லாரையும் வந்து லைக் 24 hours 25 paces கொடுத்துட்டு என்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா காங்கிரஸ் மெம்பர்ஸாக காங்கிரஸ்குள்ளே. The overall character of the Congress underwent change and an atmosphere where a large majority of the masses could develop a sense of belonging to the nation and the national struggle developed. மெஜாரிட்டி ஆஃப் த மாசஸ் வந்து ஒரு நேஷ்னல் மூமெண்ட் ஸ்ட்ரகிளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. காங்கிரஸ் காந்தி கடியில் இந்த காங்கிரஸ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய குட் கேரக்டர் கொடுக்குது. ஒரு நேஷ்னலிசம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வரதுக்காண்டி இது நல்ல மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இம்பேக்ட் ஆஃப் காந்திஸ் லீடர்ஷிப், காந்தியோட லீடர்ஷிப்பால் என்னென்ன இம்பேக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்.
thousands of schools and hundreds of colleges vidyapits were established, alternative to the government institutions. இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தானே ஃபஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து காந்தி வந்த பிறகு நிறைய நேஷ்னலிஸ்ட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய லீடர்ஸ்லாம் வந்து அவங்களோட ப்ராக்டிஸே வந்து விட்டுடுறாங்க. thousands of school and colleges students left the government institutions. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து விட்டுறாங்க, லீவ் பண்ணிடுறாங்க. The Ali brothers were arrested and jailed on seditious charges. Like தேச துரோகம் கீழே, அந்த சார்ஜஸ் கீழே வந்து ஆலி பிரதர்ஸ் வரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காங்கிரஸ் கமிட்டி அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பீப்புளை வந்து கூப்பிட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து லான்ச் பண்ணலாம். அதில் வந்து நோ டேக்ஸ் மூமெண்ட்ஸு, டேக்ஸஸ் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணலாம். இஃப் த காங்கிரஸ் கமிட்டிஸ் ஆஃப் தேர் ரீஜன் வேர் ரெடி, அந்த ரீஜனில் இருக்க இந்த காங்கிரஸ் கமிட்டிஸ்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா இது பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி கவர்மெண்ட் ஆஸ் யூஸ்வல் ரீஸ்டார்டட் டு ரெப்ரெஷன். கவர்மெண்ட் வந்து ஆஸ் யூஸ்வலாக வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆகி ஏதாச்சும் பண்ண போகிறோன்னா ரெப்ரெஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் வேர் அரெஸ்டட் இன்டிஸ்கிரிமினேட்லி அண்ட் புட் பிஹைண்ட் பார்ஸ். இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு வருவாங்க இல்லையா ஒர்க்கர்ஸ், அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. The visit of Prince of Wales in 1921 to several cities in India also boycotted. So Prince of Wales வந்து 1921 இந்தியாவுக்கு வராரு. நிறைய சிட்டிஸ்க்கு வர முடியாமல் பண்ணுறாங்க அவங்கள. கொலோனியல் கவர்மெண்ட் எதுக்கு அவங்கள கூப்பிட்டுருப்பாங்கன்னா, ஸோ இந்தியன் பீப்புள் வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ்லாம் வராங்கன்னா, இவங்க நம்மளுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்றாங்க. அவங்க வந்தும் நிறைய வில்லேஜஸ்லாம் வந்து அவரை பாய்காட் பண்ணிருச்சு, நீங்கள் உள்ளே வரக்கூடாது அந்த மாதிரி. Gandhi promised Swaraj if Indians participated in non-cooperation movement on violent mode within a year. இப்போ வந்து காந்தி சொல்கிறாரு, நம்ம வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நான் வயலண்ட்டாக இருந்தோம்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சவுத் இந்தியா சர்ஜ்ட் ஃபார்வர்ட் டியூரிங் திஸ் ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஸோ சவுத் இந்தியா கூடமே இன்வால்வ் ஆகிறாங்க. பெசன்ஸ் ஆஃப் ஆந்திரா வித்ஹெல்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ். ஆந்திராவோட பெசன்ஸ்லாம் வந்து டேக்ஸஸ் பே பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறாங்க, ஜமீன்தாருக்கு டேக்ஸஸ் பே பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறாங்க. The whole population of Chirala Perala refused to pay taxes and vacated the town in mass. Chirala Perala இருக்கிற பாப்புலேஷன்லாம் வந்து நாங்கள் வந்து டேக்ஸஸ்லாம் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுனை விட்டு போயிடுறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் பட்டேல்ஸ், ஷன்போகாஸ் அவங்கவுங்க ஜாப் எல்லாம் ரிசைன் பண்ணிடுறாங்க. தமிழ்நாடுல நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து சி ராஜகோபாலாச்சாரி, எஸ் சத்யமூர்த்தி, பெரியார், இவி பெரியார் இவங்க எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. கேரளாவில் வந்து பெசன்ஸ் ஆர்கனைஸ் ஆன்டி ஜென்மி ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. Viceroy admitted in a letter to the Secretary of the State that the movement had seriously affected lower class in certain areas of UP, Bengal, Assam, Bihar, Orissa. Peasants have been affected. So Viceroy வந்து Secretary of Stateக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதில் வந்து நிறைய லோவர் கிளாஸ் பீப்புள் லைக் யூபி, பெங்கால், அசாம், பீகாரில் இருக்கிற, ஒரிசாவில் இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய எஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Impressed by the intensity of the movement, in a special session of the Congress reiterated the intensification of the movement. February 2022 Gandhi announced பண்றாரு that he would lead a mass civil disobedience including no tax campaign at Bardoli. ஸோ காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய மாஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து பண்ணலாம். அதில் வந்து நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸ், எந்த டேக்ஸும் வந்து நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸ், டேக்ஸே பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய போராடலாம். எங்கன்னா பர்டோலியில். if the government did not ensure press freedom and release the prisoners within 7 days. எப்படி நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸ்லாம் பரோடையில் பண்ணலாம், இஃப் அட் ஆல் கவர்மெண்ட் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் கொடுக்கல, அப்புறம் வந்து பிரிசனர்ஸ் எல்லாம் வந்து 7 days ரிலீஸ் பண்ணலைன்னா நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. சௌரி சௌரா இன்சிடெண்ட் அண்ட் withdrawal of the movement. The காமன் பீப்புளும் நேஷ்னலிஸ்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்ச நாளில் நமக்கு ஸ்வராஜ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வராஜ்னா என்னது, ஃப்ரீடம். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ரகிளில். இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஆல் கிளாஸ் ஆஃப் பீப்புள் அட்ராக்ட் பண்ணுது, ஈவன் ட்ரைப்ஸ் லிவிங் இன் ஜங்கிள்.
அந்த டைமில் வந்து ஸ்பொரடிக் வயலன்ஸ்னால் எப்போயாச்சும் வயலன்ஸ், நான் எப்போவுமே வயலன்ஸ் இருக்காது, எப்போயாச்சும் வயலன்ஸ் பண்ணுறதுல வந்து ஃபயரிங்கும் பண்ணிடுறாங்க. மலபார் அண்ட் ஆந்திரா வந்து 2 பிளேசஸில் வந்து ரிவால்ட்ஸ்லாம் வந்து நிறைய நடக்குது. அந்த ரிவால்ட்ஸில் வந்து ரம்பா ரீஜியன் வந்து கோஸ்டல் ஆந்திராவில் அது ஒரு ரீஜியன் ரம்பா. அங்கே வந்து ட்ரைபல்ஸ்லாம் வந்து அல்லூரி ராமராஜு அவருக்கு கீழே வந்து ரிவால்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன் மலபார் முஸ்லிம் மாப்பிலா அப்படின்னு சொல்லிட்டு பெசன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ஆர்ம்ஸை வச்சுக்கிட்டு இந்த ரெபெலியன் அப்பர் கேஸ்ட் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரிவால்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லேண்ட்லார்ட்ஸ், அப்பர் கேஸ்ட் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக. சௌரி சௌரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ், அது எங்கே இருக்குன்னா கோரக்பூர் டிஸ்ட்ரிக்ட், உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அங்கே வந்து ஆர்கனைஸ்ட் வாலண்டியர் குரூப் விச் வாஸ் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் லீடிங் த பிக்கெட்டிங் ஆஃப் லிக்கர் ஷாப்ஸ் அண்ட் லோக்கல் பஜார் அகெயின்ஸ்ட் ஹை ப்ரைஸஸ். அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து லிக்கர் ஷாப்புக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் வந்து லோக்கல் பாசார் அகெயின்ஸ்ட் ஹை ப்ரைஸஸ், லைக் நிறைய ப்ரைஸஸ்லாம் நிறைய ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாலாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் 5th February 1922 காங்கிரஸ் ப்ரொசஷன் 3000 strong was fired upon by police enraged by the firing. அந்த டைமில் வந்து போலீஸ் வந்து மாப் அட்டாக் பண்ணுறாங்க. லைக் அங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து பீப்புளுக்கு மேலெல்லாம் வந்து போலீஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த டைமில். அதனால அங்கே இருக்கிற பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனே வந்து பேர்ன் பண்ணிடுறாங்க, ஃபயரிங் பண்ணிடுறாங்க. அதில் வந்து 22 போலீஸ்மென் வந்து அவங்க இறந்துடுறாங்க. இந்த இன்சிடெண்ட்டால் வந்து காந்தி வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ரேட்டிஃபைட் த டெசிஷன் அட் பர்டோலி டு த டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் த நேஷனலிஸ்ட் ஒர்க்கர்ஸ். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து பர்டோலியில் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க இந்த நேஷனலிஸ்ட் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி பண்ணதுனால. While the younger workers resented the decision, the others who had faith in Gandhi considered it as a tactical retreat. அங்கே இருந்த யங் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து கோவப்படுறாங்க இந்த டெசிஷன் வந்து என்ன எதுக்கு இப்போ வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் காந்தியை ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணவங்களாம் வந்து இதை வந்து டாக்டிக்கல் ரெட்ரீட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. போத் ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வேர் கிரிட்டிக்கல் ஆஃப் காந்தி. ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் கூட கோபம் வருது காந்தி மேலே. இல்லை, காந்தி வந்து அரெஸ்ட் ஆகுறாரு, லைக் 6 years in prison, arrested and sentenced to 6 years in prison. thus ended நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இந்த மாதிரி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எண்ட் ஆகிடுது. ஸோ இந்த கிலாஃபத் இஷ்யூ வந்து எப்போ வந்து சால்வ் ஆகுதுன்னா, பீப்புள் ஆஃப் டர்க்கியில் வந்து முஸ்தஃபா கமல் பாஷான்றவர் கீழே வந்து ஒரு ரிவால்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதில் பீப்புளுக்கே புரியுது லைக் பாலிட்டிக்ஸும் ரிலீஜன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கேலிஃபை வந்து நீங்கள் வந்து லைக் பாலிட்டிக்ஸ்லலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பவர் வந்து எடுத்துடுறாங்க பீப்புள் வந்து கேலிஃப் கிட்ட இருந்து. ஸ்வராஜஸ் பார்ட்டி அண்ட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸ்வராஜஸ் பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபாலோயிங் த சஸ்பென்ஷன் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் த கொஷின் வாஸ் வாட் நெக்ஸ்ட். நான் கோஆப்ரேஷன் முடிஞ்சதுமே சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வருது. அப்போது சித்ரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு அவங்க வந்து ஒரு நியூ லைன் ஆஃப் ஆக்டிவிட்டியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு 2 பேருக்குமே ஆசை. which included into entry into electoral politics and demonstrate that the nationalists were capable of obstructing the working of the reformed legislature by capturing them and arousing nationalist spirit. ஸோ நம்ம வந்து பாலிட்டிக்ஸில் இருந்துக்கிட்டே லைக் ஒர்க் பண்ணிக்கிட்டே கூடமே நம்ம வந்து ஒரு நேஷ்னலிஸ்ட் ஸ்பிரிட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம், அரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி ஒரு குரூப் வருது, அந்த குரூப் பேர் வந்து ஸ்வராஜிஸ்ட்ஸ். அவங்க வந்து ப்ரோ சேஞ்சர்ஸ். தமிழ்நாடுல கூட இந்த குரூப் இருந்திருக்கு. சத்யமூர்த்தி ஃபாலோ பண்ணியிருக்காரு. தமிழ்நாடுல கூட சத்யமூர்த்தி வந்து ஸ்வராஜ் பார்ட்டியில் வந்து சேர்ந்திருக்காரு. There was another group which opposed council entry and wanted to continue the Gandhian line by mobilizing the masses.
இன்னொரு டீமும் இருந்திருக்கு. இவங்க ப்ரோ சேஞ்சர்ஸ் இல்லையா, இவங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸ்லலாம் ஆக்டிவாக இருக்கணும், நம்ம வந்து எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்லலாம் வந்து இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ஸ்வராஜஸ், ப்ரோ சேஞ்சஸ். இவங்க வந்து நோ சேஞ்சர்ஸ். இவங்க வந்து காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும், அது நடந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளோட வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்திருக்காங்க இன்னொரு குரூப்பு. இந்த டீம் வந்து ராஜகோபாலாச்சாரி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத்லாம் இருந்திருக்காங்க. இவங்க தான் லீடும் பண்ணுறாங்க. இவங்க வந்து நோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. They argued that electoral politics would divert the attention of nationalists and pull them away from the work of the mass mobilization and their issues. இவங்க நோ சேஞ்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த பாலிடிக்ஸ், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் வந்துட்டோம்னா இந்த நேஷ்னலிஸ்ட் அட்டென்ஷன்லாம் ரொம்ப டைவெர்ட் ஆயிரும், நம்ம வந்து அப்போது நிறைய பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. அதனால இவங்க வந்து காந்தியோட பாலிசிஸ் தான் இவங்க வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்பின்னிங், டெம்பரன்ஸ், கோவப்படாமல் லைக் பொறுமையாக இருக்கிறது, இந்து முஸ்லீம் யூனிட்டி வேணும்னு நினைக்கிறது, அன்டச்சபிலிட்டிலாம் போயிடணும், ரூரல் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்குலாம் வந்து அவேர்னஸ் கொடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நினச்சவங்க தான் இவங்க. ப்ரிப்பேர் தெம் ஃபார் நியூ மாஸ் மூமெண்ட்ஸ். ப்ரோ சேஞ்சஸ் லான்ச் தி ஸ்வராஜ்ய பார்ட்டி ஆஸ் அ பார்ட் ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸ்க்கு ஒரு பார்ட்டாகவே இந்த ஸ்வராஜ்ய பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. காங்கிரஸ்க்கு ஒரு பார்ட்டாகவே, காங்கிரஸில் ஒரு பார்ட்டாகவே. அப்புறம் வந்து ஒரு ட்ரூஸ் வாஸ் சூன் ஒர்க்ட் அவுட். ட்ரூஸ்னால் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு, எப்படின்னா இப்போ ப்ரோ சேஞ்சஸ்க்கும் நோ சேஞ்சஸ்க்குமே இடையில் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நடத்துகிறாங்க. எதுக்குன்னா அவங்களே வந்து எங்கேஜ் ஆகிக்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம். அப்புறம் வந்து அவங்களோட ஒர்க்ஸ் வந்து ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது, நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து எதுக்கு அடியில், யார் அடியில் வந்து நடக்குதுன்னா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் காந்திஜி. ஓகேவா. தோ பர்சனலி ஃபேவர்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க். ஸ்வராஜ்ய பார்ட்டி வந்து அப்போது நடக்கிற எலெக்ஷன்ஸில் வந்து ஜெயிக்கிறாங்க. 101 சீட்ஸ் டோட்டல். ஆனால் அவங்க வந்து 42 சீட்ஸில் ஜெயிச்சிடுறாங்க. The cooperation of other members, they were able to stall many anti-people legislations. நிறைய anti-people legislations வந்து அவங்க வந்து ரன் பண்ணியிருந்திருக்காங்க colonial rule அப்போ. and were successful in exposing the inadequacy of the Act of 1919. Act of 1919 வந்து எதுக்குமே ஹெல்ப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூட இவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் தேர் எஃபர்ட்ஸ் அண்ட் என்தூசியாசம் பீட்டட் அவுட். அவங்களோட எஃபர்ட்ஸும் என்தூசியாசம் எல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு வந்து எல்லாம் போயிடுது. பீட்டட் அவுட்னா லைக் டைம் ரன் அவுட் ஆகிடுது. பாஸ்ட் பை த கான்ஷியஸ்லி ஆர் அன்கான்ஷியஸ்லி தே கேம் அப் டு பி co-opted by the government as members of the several committees constituted by it. In the absence of nationalist mass struggle, நேஷ்னலிஸ்ட் மாஸ் ஸ்ட்ரகிள் வந்து ஆப்சென்ட் ஆகிடுது. அப்போது என்ன ஆகுதுன்னா நிறைய குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் இந்த கம்யூனல் ரியாட்ஸ் கூடமே வந்து நிறைய நடக்குது. அந்த டைமில் வந்து அவங்க ஃபண்டமெண்டலிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆக்குபைங் த ஸ்பேஸ். தேர் வேர் சீரீஸ் ஆஃப் கம்யூனல் ரியாட்ஸ் வித் ஃபண்டமெண்டலிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆக்குபைங் த ஸ்பேஸ். அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் எலிமெண்ட்ஸ்னால் வந்து இந்த ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறது, லைக் முன்னாடி இருந்ததே கரெக்டுன்னு சொல்கிறது, அந்த மாதிரி குரூப்ஸ் கூடமே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் வந்து ஸ்வராஜ் பார்ட்டி கூடமே அஃபெக்ட் ஆகுது. செக்டேரியனிசம், லைக் ரிலீஜியன், ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிற மாதிரிலாம் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் ஆகி அந்த குரூப் வந்து as one of the groups in the name of responsivists started cooperating with the governments claiming to safeguard Hindu interests. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, லைக் ரொம்ப ரிலீஜியஸாலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Muslim fundamentalists similarly seized the space created by the lull in national struggle and started fanning communal feeling. முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட் கூட இந்த முஸ்லீம் ரிலீஜனை ரொம்ப நம்புறவங்க கூட இந்த கம்யூனல் ஃபீலிங்கை வந்து டெவலப் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ரைஸ் ஆஃப் லெஃப்ட் ரேடிக்கலிசம், அந்த டைமில் வந்து இந்த லெஃப்ட் ரேடிக்கலிசம்ன்றது வந்து டெவலப் ஆகுது. அது வந்து ரொம்ப காந்திக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. டு கண்டெயின் த கம்யூனல் ஃப்ரென்சி ஹீ வெண்ட் ஆன் 21 day fast. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு 21 day fast கூடமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெஃப்ட் மூமெண்ட், ஸோ சோஷியலிஸ்ட் ஐடியாஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்தாலுமே சில பேர் த லேபர் அண்ட் த பெசன்ட் மூமெண்ட்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் பை த லெஃப்டிஸ்ட்ஸ் கூடமே லேபர் மூமெண்ட்ஸ், பெசன்ட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து மார்க்சிசம் ஆஸ் அன் ஐடியாலஜி டு கிரிட்டிசைஸ் கொலோனியலிசம் அண்ட் கேபிட்டலிசம் ஹேட் கெயின்ட் கிரவுண்ட்.
ஸோ மார்க்சிசம் as an ஐடியாலஜி, மார்க்சிசம் வந்து ஒரு ஐடியாலஜியை எடுத்துக்கிட்டு கொலோனியலிசம் அப்புறம் கேபிட்டலிசம். கொலோனியலிசம்லாம் இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை சபார்டினேட்டாக ட்ரீட் பண்ணுறாங்கல்ல அது. கேபிட்டலிசம்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு கம்பெனி வச்சுட்டு ஃபுல்லாக மணிக்காண்டியே இந்த கம்பெனி சொல்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டே கேட்கும், அந்த மாதிரி, அது கேபிட்டலிசம். இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இட் மேனிஃபெஸ்டட் இட் செல்ஃப் இன் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேட் யூனியன்ஸ். இவங்க வந்து ட்ரேட் யூனியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், யூத் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ்லாம் வந்து இந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜிக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் தி இன்டர்னல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை த எமர்ஜிங் கேபிட்டலிஸ்ட் ஷுட் பி ஃபாட். ஸோ இந்த கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த கொலோனியலும் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது வந்து இந்த கேபிட்டலிஸ்ட்ஸும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், அதில் வந்து எஸ்ஏ தாங்கே, எம்என் ராய், முசஃபர் அகமது அலாங் வித் எல்டர்லி பர்சன்ஸ் சச் அஸ் சிங்காரவேலு ஃப்ரம் தமிழ்நாடு, எல்லாருமே வந்து ஒன்று ஃபைன் பண்ணுறாங்க, பெசன்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் கேம் டவுன் ஹெவிலி ஆன் கம்யூனல் சோஷியலிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரி சீரீஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி கேசஸ். கவர்மெண்ட்லாம் வந்து நிறைய வராங்க, நிறைய இந்த மாதிரிலாம் நிறைய கான்ஸ்பிரசி கேசஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. இட் வாஸ் அட் த ஜங்க்சர் ஆஃப் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜ்குரு அண்ட் சுக்தேவ் எமர்ஜ்ட் அஸ் ஆன் த சீன். இவங்க எல்லாம் வந்து இந்த கான்ஸ்பிரசி கேசஸ்லாம் வந்து லைக் இவங்க எல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. நிறைய சபாஸ், அசோசியேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸு, விமென் எல்லாமே ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க அந்த ஆன்டி கொலோனியலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில். யூத் அண்ட் ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்சஸ் இஸ் வேர் ஆர்கனைஸ்ட் ஆல் த கண்ட்ரி. யூத்து கான்ஃபரன்ஸ், ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ராம் பிரசாத் பிஸ்மில், அப்புறம் வந்து அஷ்ஃபக் உல்லா, இவங்கெல்லாம் வந்து கன்விக்டட் டு டெத். And 17 others were sentenced. 17 others வந்து லாங் டேர்ம் இம்ப்ரிசன்மெண்ட்டில் வந்து இந்த காக்கோரி கான்ஸ்பிரசி கேஸில் வந்து இவங்கெல்லாம் வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற 17 மெம்பர்ஸ்க்கு வந்து லாங் டேர்ம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் அண்ட் ராஜ்குரு இவங்க எல்லாம் வந்து லாலா லாஜ்பத் ராயை வந்து இந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டியில் கொலை பண்ணியிருப்பாங்க, சவுண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர். இவங்களே வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பகத்சிங்கும் பதுகேஸ்வர் தத்துவும் சென்ட்ரல் அசம்பிளியில் ஹாலில் வந்து பாம்பு எரிஞ்சிடுறாங்க 8th April 1929. அதுக்கப்புறம் மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1929 ஒரு கான்ஸ்பிரசி கேஸ் நடக்குது. அதில் வந்து 3 dozen கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. அந்த அரெஸ்ட் ஆகிற லீடர்ஸ்லாம் வந்து நிறைய நாள் லைக் மந்த்ஸ் டுகெதர், இயர்ஸ் டுகெதர் ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட்ஸ் கிடைக்கிது அவங்களுக்கு. இன்னும் நிறைய வந்து நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.